விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு நடத்தி நேத்து முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில வந்து மக்களை சந்திக்க போயிருந்தாங்க. மக்களோட ஆதரவு பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க மக்களில் ஒருவனாக நானும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதே வேளையில வந்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க பையன் வந்து திருச்சியில படிச்சுட்டு இருக்காப்புல. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நேத்திக்கு கூட்ட நெரிசல்ல வந்து தன்னோட மொபைலையும் இது வந்து அவரும் வந்து லைட்டா இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருந்துக்கிறாங்க. அந்த அண்ணன் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்களுக்கு வந்து படிக்கிற வயசில் கரெக்டாக படிச்சிங்க, அரசியல்வாதி பின்னாடி போகாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் ஓட்டராசம் தான் இருப்பீங்களே தவிர போஸ்ட் ஓட்டமும் கட்சி கொடி தூக்கம் தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு தலைவனாக மாற முடியாது, வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது. முடிஞ்ச அளவு உங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இப்போ காசு பண்ணணுன்னா படித்து அவரை வந்து ரிலீஃப் பண்ண பாருங்கள். நீங்கள் படிங்க, உங்களுக்கான தலைவர் போஸ்ட் வரும். நீங்கள் காலத்துக்கு வந்து ஓட்டராக இருக்க போகிறீங்க, இல்லை தலைவராக மாற போகிறீங்க. நீங்கள் புக்கை தொட்டிங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து தலைவராக மாற முடியும். கல்வியை கை விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டராக தான் இருக்கணும். இப்படி தான் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படும்.